வணக்க மக்களே, நாம் இந்த ஆரோக்கியமான பதிவில் ஆப்பிள் பழங்களை விடவும் விலை குறைவாகவும் ஆனால் அதே சமயம் ஆப்பிள் பழத்தோட கம்பேர் பண்ணும்போது அதிகப்படியான ஊட்டச்சத்துக்களையும் கொடுக்கக்கூடிய எளிமையாகவே நமக்கு கிடைக்கக்கூடிய பழங்களினுடைய மருத்துவ நன்மைகள் என்னென்ன அப்படின்றத பற்றி விளக்கமாக பார்க்க போகிறோம். ஸோ அதுக்காக ஆப்பிள் பழம் விலை அதிகமாக இருக்குது, அப்போ விலை குறைவாக இருக்கக்கூடிய பழங்களை நம்ம சாப்பிடணும் அப்படின்றதுக்காக தான் இந்த பதிவை நீங்கள் போடுறீங்களா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அப்படி கிடையாதுங்க. ஆப்பிள் பழங்களை கம்பேர் பண்ணும்போது இன்னும் ஊட்டச்சத்துக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய பழங்கள் விலை குறைவாகவும் நமக்கு கிடைக்குது. ஸோ அதையுமே நம்ம ஒரு நல்ல பழங்களாக கன்சிடர் பண்ணி எடுத்துக்கிட்டோம்னா நிறைய மருத்துவன்மைகள் அந்த பழங்களின் மூலமாகவும் நம்ம பெறலாம். அதுக்காக தான் இந்த பதிவு. இப்போ 1 கிலோ ஆப்பிள் வந்து சுமார் 200லேருந்து 300 ரூபாய் வரைக்கும் இருக்கும். ஆனால் அதை விடவும் சத்தாக இருக்கக்கூடிய பழங்களும் இருக்குது. அதனுடைய நன்மைகளை விளக்கமாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரிவாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். அந்த வகையில் நீங்கள் முதல்ல கொய்யாப்பழத்தை வந்து எடுத்துக்கொள்ளலாங்க. கொய்யாப்பழம் உடலுக்கு பல நன்மைகளை தரக்கூடிய ஒரு பழமாக இருக்குது. இதில் விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்து நிறைந்து இருக்கிறதால இது நோய் எதிர்ப்பு சக்தி திறனை அதிகப்படுத்தி நமக்கு இருக்கக்கூடிய சாதாரணமான நோய்களையுமே குணப்படுத்திடும். சீசனலாக புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா, வைரஸ் போன்ற பருவகால தொற்று வியாதிகளுமே நமக்கு வராமல் தடுக்கும். அதே போல் கொய்யாப்பழத்தில் இருக்கக்கூடிய பொட்டாசியம் சத்து நம்முடைய நரம்புகள் இருக்கக்கூடிய இறுக்கங்களை தளர்த்தி பிபி என்று சொல்லக்கூடிய பிளட் ப்ரெஷர், அந்த ரத்த அழுத்தம் பிரச்சனைகள் வந்து நம்மளை விடுபட வைக்கும். இதனால் உடலெங்கும் ரத்த ஓட்டம் போதுமான அளவுக்கு நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். அப்புறம் இதயத்துக்கு வேண்டிய ரத்த ஓட்டமும் நரம்புகள் வழியாக போதுமான அளவுக்கு கிடைக்கிறதால நமக்கு வந்து மாரடைப்பு, பக்கவாதம் இந்த மாதிரி இதய நோய்கள் எதுவும் ஏற்படாதுங்க. ஸோ அதையுமே நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம், பிபியை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அதுக்கு தான் நம்ம கொய்யாப்பழத்தை எடுத்துக்கணும். கொய்யாப்பழத்தில் இருக்கக்கூடிய நார் சத்து அது நமக்கு செரிமானத்தை மேம்படுத்துதுங்க. ஒரு சிறந்த மலமிளக்கியாக கொய்யாப்பழம் நமக்கு மலச்சிக்கல் பிரச்சனை நம்ம விடுபட வைக்கும். ஒட்டுமொத்த செரிமான மண்டலத்தையுமே ஆரோக்கியமாக வைக்கும். இதன் மூலமாக நீங்கள் உங்களுடைய அந்த செரிமான மண்டலத்தை எப்போதுமே பராமரித்துக் கொள்ளலாம். அதே போல் உங்களுடைய நோய் எதிர்ப்பு சக்தி திறனை நீங்கள் மேம்படுத்திக்கணும் அப்படின்னா உயர்தர விட்டமின் சி அதிகமாக நிறைந்திருக்கக்கூடிய பழங்களாக கொய்யாப்பழம் தான் இருக்குது. ஸோ அதை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். ஸோ இரண்டாவதாக பார்த்தீங்கன்னா ஆப்பிள் பழத்தோட நம்ம கம்பேர் பண்ணும்போது வாழைப்பழங்கள் எடுத்துக்கலாம். அதுவுமே நமக்கு வந்து விலை குறைவாகவும் ஆனால் ஊட்டச்சத்து அதிகமாகவும் இருக்கக்கூடிய ஒரு பழங்களாக இருக்குது. வாழைப்பழம் வந்து பலவிதமான ஆரோக்கிய நன்மைகளை தனக்குள்ளே வச்சிருக்கக்கூடிய ஒரு சத்தான பழம் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் தினமும் ஒரு வாழைப்பழம் எடுத்துக்கொள்ளலாம். அது எந்த வகையான வாழைப்பழமாக இருந்தாலும் சரி, ஒரு வாழைப்பழம் தினமும் சாப்பிடலாம். உணவுகளை சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் வாழைப்பழங்களை சாப்பிட்டிங்கன்னா அது உங்களுடைய உடலுக்கு பல்வேறு விதமான நன்மைகளை கொடுக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் விட்டமின் சி வாழைப்பழத்தில் இருக்கிறதால அது நோய் எதிர்ப்பு சக்தி திறனை அதிகப்படுத்தும், எந்த நோயுமே அட்டாக் ஆகாமல் பார்த்துக்கும். பொட்டாசியம் சத்து இருக்கிறதால பிபி ப்ராப்ளத்தை கண்ட்ரோல் பண்ணும். அதே போல் நார் சத்து மற்றும் பிற ஊட்டச்சத்துக்கள் இருக்கிறதால செரிமானத்தை எப்போதுமே உங்களுக்கு வந்து செரிமான மண்டலத்தையும் வலுப்பெற வைக்குங்க. இப்போ நீங்கள் மலச்சிக்கல் பிரச்சனைகள் அவதிப்படுறீங்கன்னா இரவு தூங்குறதுக்கு முன்னாடி நீங்கள் உணவுகளை சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் வாழைப்பழங்களை எடுத்துக்கிட்டிங்கன்னா மறுநாள் அந்த மலச்சிக்கல் பிரச்சனையும் உங்களுக்கு இருக்காது. செரிமானம் மேம்பட்டு மலக்குடல்களில் இறுகி போயிருக்கக்கூடிய அந்த மலம் வந்து எளிமையாக வெளியேற்றப்படும். குறிப்பாக வந்து தசைகள் உங்களுக்கு வலுப்பெறணும் அப்படின்னாலும், இதயம் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னாலும், கண் பார்வை திறனை வந்து கூர்மைப்படுத்திக் கொள்ளணும், ஸ்ட்ரெஸ், டென்ஷன், டிப்ரெஷன்லேருந்து விடுபடணும் அப்படின்னாலுமே நீங்கள் வாழைப்பழத்தை வந்து எடுத்துக்கொள்ளலாம். இலந்தை பழம் நீங்கள் எடுத்துக்கொண்டீங்க அப்படின்னா இது நமக்கு ஈஸியாகவே எளிமையாகவே கிடைக்கும். இதை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம அந்த ஆப்பிள் பழத்தோட கம்பேர் பண்ணும்போது ஊட்டச்சத்துக்கள் அதிகமாக இருக்குது, மருத்துவ நன்மைகளுமே அதிகமாக கொடுக்கும். இப்போ இலந்தை பழம் வந்து விட்டமின்கள், தாதுக்கள், ஆன்டி ஆக்சிடென்ட்கள் நிறைந்திருக்கு. இது நோய் எதிர்ப்பு சக்தி திறனை நமக்கு அதிகரிக்கும். ஸோ எந்த நோயுமே இல்லாமல் நம்ம நலமோடு நீண்ட நாட்கள் வாழலாம். அதே போல் நம்மளுடைய பிபி என்று சொல்லக்கூடிய பிளட் ப்ரெஷர், அந்த ரத்த அழுத்தத்தையும் கட்டுப்படுத்தும், செரிமானத்தையும் நமக்கு மேம்படுத்தும். குறிப்பாக பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 3 நன்மைகள் வந்து இலந்தை பழத்தில் இருக்குங்க. இது உங்களுடைய தூக்கமின்மையை வந்து உங்களுக்கு சரி பண்ணிடும். ஸோ அதாவது வந்து இந்த ஸ்ட்ரெஸ், டென்ஷன், டிப்ரெஷனால் அவதிப்படுறவங்க, ஒர்க்கு வந்து பிடிக்காத வேலையை பார்க்குறவங்க, பணிச்சுமை காரணமாக கூட பல பேருக்கு வந்து அந்த நைட்டு ஷிஃப்ட் பேசிஸில் வேலை பார்க்குறவங்களுக்கு கூட தூக்கமின்மை பிரச்சனை இருக்கும். அந்த தூக்கமின்மை பிரச்சனை நீக்கணும் அப்படின்னா நம்ம வந்து அந்த மெலட்டோனின் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஹார்மோன்கள், அதுதான் வந்து நம்ம தூக்கம் வரக்கூடிய அந்த டோப்பமைன் ஹார்மோன்களை நம்ம சுரக்க வைக்கணும். ஸோ இதெல்லாமே ஸ்ட்ரெஸ், டென்ஷன் அதெல்லாத்தையுமே நமக்கு ரிலீஃப் பண்ணி இயல்பாகவே நரம்புகளை வந்து இருக்கக்கூடிய அந்த இறுக்கங்களை தளர்த்தி ரிலாக்ஸ் அடைய வச்சு நமக்கு தூக்கத்தை வரவழைக்கும். ஸோ அந்த ஹார்மோன்களாம் சுரக்கிறதுக்கு இலந்தை பழம் நம்ம எடுத்துக்கொள்ளும் போது தூக்கமின்மை பிரச்சனை விடுபடலாம். மேலும் முடி மற்றும் சருமத்திற்கெல்லாம் இலந்தை பழம் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அதனால் தலைமுடி ஆரோக்கியமான முறையில் அடர்த்தியாக கருகருவென்று வளர ஆரம்பிக்கும். சருமத்திலையும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த முகப்பொருட்கள், கண் கருவளையங்கள், கரும்புள்ளிகள் என எதுவுமே இருக்காது. வயதான சுருங்கிய தோலமைப்பு கொண்ட சருமமெல்லாம் இல்லாமல் இளமையான ஒரு சருமத்தை இலந்தை பழம் நமக்கு கொடுக்கும். இப்போ அடுத்ததாக அந்த வரிசையில் நீங்கள் 4வது அத்திப்பழத்தை உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கலாம். அத்திப்பழத்தை சாப்பிடும்போது நரம்புகளை வந்து பலம் பெற வைத்துக் கொள்ளலாம். உடல் நரம்புகளை அதிகரிக்கக்கூடிய அந்த பலத்தை அதிகரிக்கக்கூடிய சக்தி அத்திப்பழத்துக்கு உண்டு. அது மட்டும் இல்லாமல் அத்திப்பழம் சாப்பிடும்போது வயிற்று உப்புசம் மற்றும் மலச்சிக்கலை நமக்கு வந்து குறையும் அப்படின்றத நிபுணர்கள் தெரிவிக்கிறாங்க. அத்திப்பழங்களில் கலோரிகள் வந்து குறைவாக இருக்கிறதால உடலுக்கு ஆரோக்கியமான ஆற்றலை, ஒரு எனர்ஜியை வந்து அத்திப்பழம் கொடுக்கும். ஒரு நபரினுடைய எடையை கட்டுப்படுத்துறதுக்கும் அத்திப்பழம் உதவிகரமாக இருக்கும். ஸோ அத்திப்பழங்களை நம்ம சாப்பிடும்போது உடலில் ரத்த ஓட்டத்தினுடைய அளவு வந்து சீரான லெவலில் இருக்கும். ரத்த அணுக்கள் எல்லாம் கரெக்டான
லெவலில் இருக்கிறதால நமக்கு எந்த விதமான ரத்தம் தொடர்பான பிரச்சனைகளுமே ஏற்படாதுங்க. ஸோ அத்திப்பழத்தையுமே நீங்கள் எடுத்துக்கொள்ளும்போது நலம் பெறலாம். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா அந்த 5ஆவதாக வந்து நாவல் பழம். இது ஒரு குறிப்பிட்ட பருவ காலத்தில் சீசனெலாம் கிடைக்கக்கூடிய பழம். ஸோ நாவல் பழம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஆப்பிள் பழத்தை விட எளிமையாகவே கிடைக்கும். விலை வந்து குறைவாகவே நமக்கு இருக்கும். மருத்துவ நன்மைகளும் அதிகமாக கொடுக்கும். நீரிழிவு பிரச்சனை இருக்கிறவங்க, அந்த சுகர் ப்ராப்ளம் இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸ் எல்லாம் நாவல் பழத்தை எடுத்துக்கொள்ளும்போது அவங்களோட ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவு கட்டுப்படுத்தி நாளடைவில் அந்த சுகர் ப்ராப்ளத்திலிருந்து விடுபட்டுக் கொள்ளலாம். இப்போ கொலஸ்ட்ரால் பிரச்சனைகளிலிருந்து விடுபட்டு இதயத்தையும் ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ளலாம் நீங்கள் நாவல் பழத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா. அதே போல் உங்களுடைய சருமமும் எந்த விதமான சருமம் சார்ந்த பிரச்சனைகளும் இல்லாமல் நலமோடு இருக்கும். இளமையான ஒரு சருமத்தை பெறுவீங்க. அதே போல் அனிமியா என்று சொல்லக்கூடிய ரத்த சோகை நோய், அந்த நோய் உங்களுக்கு இருக்குன்னா இரும்புச்சத்து பற்றாக்குறையில் நீங்கள் அவதிப்படுறீங்கன்னு அர்த்தம். ஸோ நீங்கள் அந்த நாவல் பழத்தை எடுத்திங்கன்னா இரும்புச்சத்து கிடைக்கும் போது ஹீமோகுளோபினுடைய கவுண்டெல்லாம் இன்க்ரீஸ் பண்ணி ரத்த சோகை பிரச்சனையிலிருந்து விடுபட்டு விடலாம். வாய் ஆரோக்கியத்தையுமே உங்களுக்கு நாவல் பழம் பாதுகாக்குங்க. அதாவது வாய் ஈறுகளில் ரத்த கசிவு ஏற்படுவது, பற்கள் வலுவிழந்து போகிறது, பர்சுத்தை கிருமி தொற்று ஏற்படுவது, இதெல்லாம் எதுவுமே இல்லாமல் சுவாச புத்துணர்ச்சி நீங்கள் பெறுவீங்க நாவல் பழத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா. இது நோய் எதிர்ப்பு சக்தி திறனையுமே உங்களுக்கு நாவல் பழம் அந்த குறிப்பிட்ட பருவ காலத்தில் உங்களுக்கு அதிகரித்து எந்த நோயுமே அட்டாக் ஆகாமல் உங்களை பாதுகாக்கும். பேரிச்சம்பழங்களை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். ஸோ அந்த ஆர்டரில் பேரிச்சம்பழங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு எளிமையாக கிடைக்கும். ஊட்டச்சத்துக்களும் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு பழமாக தான் இருக்குது. விட்டமின்கள், தாதுக்கள், நார் சத்து, கால்சியம், பொட்டாசியம், பாஸ்பரஸ், மெக்னீசியம் போன்ற நம்முடைய உடலுக்கு அத்தியாவசியமாக தேவைப்படக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் நிறைந்தவற்றை நம்ம வந்து சாப்பிடணும். ஸோ இது அனைத்துமே பேரிச்சம்பழத்தில் இருக்குது. ஸோ நீங்கள் தினமும் 3 பேரிச்சம்பழம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுகளில் பேரிச்சம்பழத்தை எடுத்துக்கலாம். இது உங்களுக்கு அடிப்படை ஊட்டச்சத்துக்களை கொடுத்து உங்களுடைய எலும்புகள், நரம்புகள், தசைகளை வந்து வலுப்பெற வைக்கும். இரத்த சோகை பிரச்சனைகள் வந்து உங்களை விடுபட வைக்கும். மன அழுத்தத்தை உங்களுக்கு மேம்படுத்தும். இதயத்தை ஆரோக்கியமாக பராமரிக்கும். எலும்பு தொடர்பான பிரச்சனைகள் வந்து உங்களை விடுபட வைக்குங்க. ஸோ இந்த ஆஸ்டியோபோரோசிஸ், எலும்பு மெலிவு நோய், மூட்டு வலி, எலும்புருக்கி, முடக்குவாதம், எலும்பு மஜ்ஜைகள் ஏற்படக்கூடிய பிரச்சனை, மூட்டு அலர்ச்சி போன்ற எந்த ப்ராப்ளமும் இருக்காது. ஸோ வளமான அளவில் இரும்பு சத்தை நீங்கள் அதிகரித்துக்கணும் அப்படின்னாலுமே நீங்கள் உங்களுடைய உணவுகளில் பேரிச்சம்பழம் தான் எடுத்துக்கணும். ஸோ அப்போ அது ஒரு ட்ரை ஃப்ரூட்ஸாக இருந்து கொண்டே நமக்கு பேரிச்சம்பழம் நிறைய மருத்துவமைகளை நமக்கு கொடுக்குங்க. அடுத்ததான் அந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா நீங்கள் 7ஆவதாக பப்பாளி பழத்தை வந்து எடுத்துக்கொள்ளலாம். பப்பாளி பழம் வந்து சுவையில் மட்டும் கிடையாது, ஆரோக்கியத்திலும் சிறந்த நன்மைகளை கொடுக்குது. ஒரு நாளைக்கு 100 கிராம்லேருந்து 120 கிராம் வரைக்கும் நீங்கள் பப்பாளி பழத்தை எடுத்துக்கலாம். பப்பாளி இலை சாறு எடுத்துக்கிறீங்கன்னா 3 ஸ்பூன்லேருந்து 5 ஸ்பூன் அந்த அளவுக்கு எடுத்துக்கலாம். இதுவே உங்களுக்கு போதுமானது தான். எப்போதுமே நீங்கள் உங்களுடைய உணவுகளை சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி பப்பாளி பழங்களை சாப்பிட்ருங்க. அல்லது உணவுகளை சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் பப்பாளி பழங்களை சாப்பிட்ணுன்னா உணவுகள் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் 2 மணி நேரம் கழித்து பப்பாளி பழங்களை சாப்பிடுங்க. இது உங்களுடைய உடல் நலத்தையும் மனநலத்தையும் மேம்படுத்தும். குறிப்பாக சரும ஆரோக்கியத்தையும் கூந்தல் வளர்ச்சிக்குமே உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுங்க. அதுக்குமே நீங்கள் வந்து பப்பாளி பழத்தை வந்து எடுத்துக்கொள்ளலாம். எலுமிச்சம் பழத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போதும் உங்களுக்கு நிறைய மருத்துவ நன்மைகள் கிடைக்கும். அதே போல் அது வந்து என்ன பண்ணணும்னா ஆப்பிள் பழத்தோட கம்பேர் பண்ணும்போது நமக்கு எளிமையாகவே கிடைக்கும். ஊட்டச்சத்துக்களும் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு பழமாக தான் இருக்குது. இப்போ எலுமிச்சம் பழத்தில் விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்து, பொட்டாசியம், கால்சியம் போன்ற சத்துக்கள் இருக்குது. இது செரிமானத்தை உங்களுக்கு வந்து மேம்படுத்தும். நோய் எதிர்ப்பு சக்தி திறனை உங்களுக்கு அதிகரிக்கும். எடை இழப்புக்கு உதவிகரமாக இருக்கும். சிறுநீரக கற்கள் வராமல் உங்களுக்கு தடுக்கும். ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினோட அளவை கட்டுக்கோப்பாக, அதாவது கண்ட்ரோலில் உங்களுக்கு வைக்கும். தோல் மற்றும் பற்களினுடைய ஆரோக்கியத்திற்கு எலுமிச்சை ஜூஸ் எல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஸோ அதனால் பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய அந்த தோல் மற்றும் பற்களினுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதில் ஆரம்பித்து உடலை ஆரோக்கியமாக வைக்கிறது வரைக்குமே நீங்கள் லெமன் ஜூஸ் வந்து எடுத்துக்கொள்ளலாம். எலுமிச்சையும் உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கொள்ளலாம். இப்போ நீங்கள் நெல்லிக்காயை வந்து எடுத்துக்கிட்டாலுமே அது ஆப்பிள் பழத்தோட கம்பேர் பண்ணும்போது நிறைய உயர்த்த ஊட்டச்சத்துக்களை கொடுத்து மருத்துவமைகளை கொடுக்கக்கூடியதாக இருக்குது. இப்போ நெல்லிக்காய் வந்து விட்டமின் சி, ஆன்டி ஆக்சிடென்ட்கள் மற்றும் நார் சத்துக்கள் கொண்டு இருக்குது. ஸோ இதுவுமே நோய் எதிர்ப்பு சக்தியை பலப்படுத்துறதில் ஆரம்பித்து சருமம் மற்றும் முடி ஆரோக்கியத்தை மேம்படுத்தி செரிமானத்திற்கும் உதவிகரமாக இருக்கும். நம்மளுடைய ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவும் கண்ட்ரோலில் வைக்கும். இதயம் சம்பந்தமான பிரச்சனைகள்லேருந்து நம்மளை பாதுகாத்துக் கொள்வதற்கும் ஹெல்ப் பண்ணும். அதனால் நீங்கள் வாரத்தில் ஒரு தடவை நீங்கள் நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கலாம். அதிகாலையில் நெல்லிக்காய் எல்லாம் எடுத்துக்கொள்ளும் போது கூட உங்களுக்கு இது நன்மைகள் கிடைக்கும். நீங்கள் வந்து பேரிக்காய் வந்து அடுத்த லெவலில் வந்து எடுத்துக்கலாம். இப்போ 10ஆவதாக பார்த்தீங்கன்னா பேரிக்காய் நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போது இது வந்து நீங்கள் கம்பேர் பண்ணிங்கன்னா வாழைப்பழத்தை விட ஊட்டச்சத்துக்கள் வந்து அதிகமாக இருக்கும். மருத்துவ நன்மைகளை உங்களுக்கு அதிகமாக கொடுக்கும். விலையும் கம்மியாக தான் இருக்கும். பல ஊட்டச்சத்துக்களாலும் விட்டமின்களாலும் தாது பொருட்களாலும் நிரம்பியிருக்கக்கூடிய இந்த பேரிக்காய் வந்து நீரிழிவு நோயாளிகளுக்கு பயனுள்ளதாக இருக்குங்க. ஸோ சுகர் ப்ராப்ளம் இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸ் வந்து பேரிக்காய் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா அவங்களுடைய ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவை கட்டுப்படுத்தி நாளடைவில் அந்த சுகர் ப்ராப்ளத்தை அவங்க விடுபட்டுக் கொள்ளலாம். நோய் எதிர்ப்பு சக்தி திறனை அதிகப்படுத்தி எந்த நோயுமே அட்டாக் ஆகாமல் நலமோடு வாழலாம். கொலஸ்ட்ரால் பிரச்சனையிலிருந்து விடுபட்டு இதயத்திற்கு வேண்டிய ரத்த ஓட்டத்தை ரத்த நாளங்கள் வழியாக அனுப்பி மாரடைப்பு, பக்கவாதம் ஏற்படாமல் இதயத்தையுமே பாதுகாக்கலாம். அப்போது இந்த பழங்களுக்குமே நீங்கள் இன்னமும் கூடுதலாக முன்னுரிமை கொடுத்து இந்த பழங்களை எடுத்துக்கொள்ளுங்கள். ஆப்பிள் பழத்தையும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஏன்னா தினமும் நம்ம ஒரு ஆப்பிள் பழம் சாப்பிட்றோம் அப்படின்னா நம்ம மருத்துவரை சந்திக்க வேண்டிய அவசியமே இருக்காது. அந்தளவுக்கு நம்மளுடைய உடலை ஆப்பிள் பழம் நமக்கு பலப்படுத்தும். அதனுடைய அந்த விலை அதிகமாக இருக்கின்றதுக்கான காரணம் ஒருவேளை உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா நீங்கள் இந்த பழங்களையுமே சாப்பிடலாம். இதுலையுமே பார்த்தீங்கன்னா ஆப்பிள் பழத்தை விடவும் கம்பேர் பண்ணும்போது அதிக ஊட்டச்சத்துக்கள் இருக்கும், மருத்துவ நன்மைகளுமே கொடுக்கும். அப்போ அனைத்து வகையான பழங்களையும் சாப்பிடணும் அப்படின்றதான் இந்த பதிவினுடைய நோக்கமே. ஸோ இந்த பழங்களையும் எடுத்துக்கொண்டு இதில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்களை பெற்று நலமாக இருங்கள். அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.